நம்ம தமிழ்நாட்டில் நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. இந்த லீடர் அப்படின்னாலே ஒவ்வொரு லீடர்கிட்ட இருந்தும் சில விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். நிறையா பேருக்கு நிறையா விதமான லீடர்ஸ் பிடிக்கும். எனக்கு அந்த வகையில் என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒன் ஆஃப் த லீடர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். ஸோ அவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்ச 10 விஷயத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். பட் அதில் எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்த ஒரு 10 விஷயம் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல். அஃப்கோர்ஸ் ஸோ ஜெயலலிதா அவர்கள்னாலே பார்த்திங்கன்னா அவங்க ஹீரோயினாக இருந்திருக்காங்க. ஹீரோயினாகவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப்லையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள பார்க்கும்போது ஒரு சரிஸ்மெட்டிக்கான ஒரு லீடர், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லீடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பியூட்டிஃபுல் அப்படின்னு வரும்போது இப்போ இந்த காலத்தில் நம்ம ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தோன்னா இந்த சர்ஜரி அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா படிக்கிறோம். பட் ஜெயலலிதா அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு உமனாக இருந்திருக்காங்க. அண்ட் ஆனால் அதில் நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஓகே அவங்க நேச்சுரலி ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க அந்த பியூட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஓவரால் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஹீரோயினாக இருந்தால் கூட ஓவர் த டைம் அவங்க இந்த பொலிட்டிக்கல் லீடராக ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒபீஸாக இருக்கிற மாதிரியான விஷயம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் அவங்க பார்க்கும்போது எப்போவுமே அவங்க ஒரு சரிஸ்மெட்டிக்கான ஒரு அழகான லீடர்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் அந்த பியூட்டிஃபுல் அப்படின்றது அவங்களுடைய கான்ஃபிடென்ட் மூலமாக அவங்க தன்னை ரெப்ரசன்ட் பண்ணது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பியூட்டி ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம அவங்கள பார்க்கும்போதே இவங்க அவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே தன்னை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்க அந்த சொசைட்டியில் அப்படின்னு சொல்கிறது அவங்களோட கான்ஃபிடென்ட் தான். ஸோ இட் டசன்ட் மேட்டர் அபவுட் ஜஸ்ட் லைக் உங்களுடைய லுக் அது மட்டுமே கிடையாது. ஸோ நிறையா பேர் இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த சர்ஜரி அதெல்லாம் பண்ணி அழகு மட்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. உங்களை எப்படி நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறீங்க, அந்த காமன் கம்போஸ்டாக அட் த சேம் டைம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணும்போது நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருப்பீங்க அப்படின்றதுக்கு அவங்க ஒரு ரோல் மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்சது அஃப்கோர்ஸ் இன்டெலிஜென்ட். இந்த இன்டெலிஜென்ட் அப்படின்னா பார்த்திங்கன்னா அவங்களே அவங்க இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இது நிறைய விஷயம் அவங்க இன்டர்வியூவில் சொன்னதுலேருந்து தான் நான் எடுத்து சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை இவங்க எல்லாருமே ஒரு டைமில் ரெகக்னைஸ் பண்ணி அதை வெளியே எடுத்துகிட்டு வந்ததுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களே பார்த்திங்கன்னா இவங்களை பார்க்கும்போது இவங்க ஜஸ்ட் நாட் ஹீரோயின் மட்டுமே கிடையாது, இவங்களுக்குள்ளார அவ்வளோ நாலேஜ் இருக்குது. ஏன்னா அவங்க அப்போவுமே நிறையா புக்கெல்லாம் படிப்பாங்க. ஸோ நிறையா உலக அரசியல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு அறிவு இருக்கிறனால தான் அவர் பொலிட்டிக்கலாக மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ரோல் வேணும் அப்படின்ற போது அவங்க பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்களை ப்ரிஃபர் பண்ணதாக சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட இன்டெலிஜென்ஸை ரெகக்னைஸ் பண்ணது எல்லாருமே ஓகே இவங்க இதுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருப்பாங்க அப்படின்றது. அவங்க லாயர் ஆகணும்னு கூட ஆசைப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க படிக்கும்போது பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதாவது டாப்பர் அப்படின்றது தான். நிறையா மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸ்கூல்லேயே அவங்க ரொம்ப டாப்பராக இருந்திருக்காங்க. இதில் நம்ம என்ன பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் நிறைய ஹேர்டல்ஸ் இருந்திருக்கு. அதாவது அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கல. அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அப்பா கிடையாது, அம்மா நடிக்க போயிட்டாங்க. அந்த அம்மா லவ்வுக்காக ஏங்கியிருக்காங்க, அழுதுருக்காங்க. பெங்களூரில் கொஞ்ச நாள் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை படிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருந்தால் கூட ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்திருக்காங்க. ஐ திங்க் அந்த இன்டெலிஜென்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது தான். நமக்கு நிறையா ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்மளோட இன்டெலிஜென்ஸை நம்ம கரெக்டாக அந்த யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம கோலில் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க முடியும். இட் டசன்ட் மேட்டர் உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம், அவங்களுக்கு இல்லாத ப்ராப்ளமே கிடையாது. அவங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இருந்து கூட அந்த இன்டெலிஜென்ஸ் எல்லா இடத்துலையுமே அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயினாக இருந்திருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிக்கல் லைஃப்பில் இருந்திருக்காங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வெளியே வந்திருக்கு. ஸோ ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன், அது ரொம்ப பிடிக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா நெவர் ஸ்டாப் அப்படின்றது தான். அதாவது ஒரு விஷயம் ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய இன்டர்வியூலே நிறையா சொன்னது பார்த்திங்கன்னா, நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா அதில் அவ்வளோ நான் என்னுடைய டெசிஷனில் அவ்வளோ ஸ்டாண்ட் பண்ணுவேன் அப்படின்றது தான்.
அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அந்த பின்னாடி போய் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. நான் அங்கே நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் நிற்பேன் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டபானான ஒரு நேச்சர். அதே மாதிரி லைக் அவங்க வந்து பொலிட்டிக்கல் லைஃப்பில் உள்ளே வரும்போதும் ஒரு சில பிரச்சனையை வந்து அவங்க அந்த சட்டசபையில் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அப்போது வந்து அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க, நான் வந்து திரும்ப இந்த சட்டசபைக்கு வரும்போது நான் வந்து முதலமைச்சராக தான் வருவேன் அப்படின்ற போது அதே மாதிரி அவங்க சொன்னதை வந்து செஞ்சு முதலமைச்சராக அங்கே போனாங்க. ஸோ அதில் வந்து அவங்க என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதில் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட டிசிஷனை அவங்க ரொம்ப நம்பி ஸ்டாண்ட் பண்ணனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து ஒரு டெசிஷன் எடுப்போம், ஆனால் அதில் எவ்வளோ தூரம் ஸ்டப்பானாக இருப்போம், ஸ்டாண்ட் பண்ணுவோம்னு தெரியாது. வேறு யாராவது ஒருத்தங்க வந்து சொன்னால் அதை நம்பிட்டு நம்ம வேறு ஒரு டெசிஷன் எடுப்போம், எதுலையாவது படிப்போம், ஏதாவது சொல்கிறத கேட்போம், மாற்றிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க எடுத்த டெசிஷனில் ரொம்ப ஸ்டப்பானாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்ற ஒரு நேச்சர் இருக்குல்ல, அதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கிங். இந்த ஹார்ட் ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock காலையில் வந்து எழுந்துப்பேன், 2 மணி வரைக்கும் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொலிட்டிக்கல் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இப்போவுமே சாதாரண விஷயம் கிடையாது. இது வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் மேடான ஒரு உமன் தான். அவங்களுக்கு எதுவுமே வந்து கோல்டு பிளேட்டில் யாருமே க்ரூம் பண்ணி பெருசாக கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் வந்து அவங்க அம்மா அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் பேக் பண்ணால் கூட எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பயங்கரமான விஷயத்தை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க வந்திருக்காங்க. ஏன்னா இப்போவுமே ரொம்ப கஷ்டம். அந்த டைமில் நினச்சி பாருங்கள் எவ்வளோ க்ரூயலான மேன்லாம் இருந்திருப்பாங்க. அவங்களெலாம் வந்து ஃபேஸ் பண்ணி வரணும் அப்படின்றது இட்ஸ் நாட் ஈஸி. அவங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கும். அவங்க ஸ்டேஜில் பேசும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து பேப்பர்லாம் இல்லாமல் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க. ஸோ அதுக்கு அவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருக்கும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு லேடின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கிங் சக்ஸஸ் வேணும்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்கிங் வேணும் அப்படின்றது ரொம்ப டெடிக்கேட்டடாக அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த கட்சியை வளர்க்கும் போது ஒன்ஸ் அவங்க பொலிட்டிக்கலாக உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கட்சியை வளர்க்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் இங்கே இல்லாத போது கூட தனியாக போய் அதை ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ அவங்க வந்து ஆட் பண்ணாங்க, அவ்வளோ பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்றது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க்கிங் தான் காட்டுது. ஸோ தனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம அவங்ககிட்டேருந்து கற்றுக்கலாம். 5வது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டிட்டர்மினேஷன். அந்த டிட்டர்மினேஷன் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து எல்லா லீடர்ஸ்க்குமே ஒரு ஃபால் இருக்கும், அதுக்கப்புறம் அப் இருக்கும். ஜெயலலிதா அவர்களுடைய ஃபால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத அளவுக்கான ஃபால்லாம் இருந்திருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. அதில் அவங்க வந்து ஒரு வில் பவரோட நான் வரேன்னு சொன்னது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. அதை வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. யாருமே வந்து எதிர்பார்த்ததே கிடையாது. ஏன்னா அது வந்து அந்த பிளேஸை வந்து அவங்க அப்படியே சொல்லியிருப்பாங்க. அது வந்து கேட்கும்போதே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பொலிட்டிக்கலி உள்ளே வரும்போது அவ்வளோ அப்போஸ் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி அவங்களுடைய அந்த டிட்டர்மினேஷன் அப்படின்றது நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். அகெயின் இதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்கள பிலீவ் பண்ணது, அவங்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்றதுக்கான அந்த டிட்டர்மினேஷன் இஸ் சம்திங் ரியலி வி வாண்ட் டு லேர்ன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 6வது வந்து அவங்களே அவங்கள சொல்லியிருக்காங்க, நான் வந்து நெய்வாக இருந்திருக்கேன், நான் வந்து இன்ட்ரோவர்ட், எனக்கு வந்து அந்தளவுக்கு பேச முடியாது, பட் அதெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அவங்களோட இன்டர்வியூவில். அதாவது இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்ளாக வந்து இன்செக்யூரிட்டி அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நடிகர் கமல் அவர்கள் இருந்த ஒரு ஃபங்க்ஷன், அதில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் கலந்துருப்பாங்க, அதில் ஜெயலலிதா அவர்களும் இருந்திருப்பாங்க. ஏதோ விருது வழங்கக்கூடிய ஃபங்க்ஷன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து உட்காருவாங்க, எல்லோரும் கத்துவாங்க, கமல் அவர்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஜெயலலிதா அவர்களும் அந்த ஃபங்க்ஷனில் வந்து வந்திருப்பாங்க. அவங்க அங்கே போய் உட்காருவாங்க, அவங்க எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு உட்காருவாங்க. பட் இருந்தாலுமே அந்த இடத்துல அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்தனால. அந்த இடத்துல நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு லேடியாக நிறையா அந்த பொலிட்டிக்கலாக இருக்கிற நிறையா மென் தான் இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க ஒரு லேடியாக போய் நிற்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ இன்செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் இருந்திருக்கும். இது வரைக்கும் அவங்க ரொம்ப பேசக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது, கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டான பர்சனாக தான் இருந்திருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி அவங்க அங்கே போய் நின்றுருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணி அவங்க வந்து
அதை வெளியே கொண்டு வந்திருக்காங்கன்றது கண்டிப்பாக நம்ம லேர்ன் பண்ணோம். நிறையா பேர் இன்ட்ரோவர்ட்டாக இருப்போம். இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான இன்ட்ரோவர்ட் தான். பட் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், புதுசாக ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், அங்கே நிறையா பேர் இருக்காங்க. பட் அந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கெலாம் இல்லைனா கூட நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அந்த ஃபோக்கஸ்டான அந்த கோலை நோக்கி மட்டுமே நம்ம பயணிக்கணும் அப்படின்றது வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளோட இன்செக்யூரிட்டியை நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நம்மளுடைய நேச்சரை மாற்ற முடியாது. பட் அந்த நேச்சரை வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படின்றத நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றத நீங்கள் அந்த இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா த வே ஷி ரெப்ரசன்ட் ஹர் செல்ஃப் அப்படின்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. ஸோ எவ்வளோ தான் இன்செக்யூரிட்டி இருந்தாலும், எவ்வளோ தான் ப்ராப்ளம் இருந்தாலும், அதை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து நம்ம அவங்ககிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். 7வது வந்து பார்த்திங்கன்னா லாயல்ட்டி. ஜெயலலிதா அவர்களே நிறையா டைம் சொல்லியிருக்காங்க. அதான் அவங்களுடைய ஃபஸ்ட் ஆஃப் லைஃப் வந்து அவங்க அம்மாவுடைய சாய்ஸஸ் படி தான் எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது தான் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க லைஃப்பில் அவங்களுடைய ஃப்ரெண்ட் சசிகலா அவர்கள் அப்படின்றது த்ரூ அவுட் அவங்க லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே என்ன காட்டுது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பர்சன் கூட அட்டாச் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லாயலாக இருந்திருக்காங்க அப்படின்றது தான். அவங்க சொல்கிறத ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி நம்பியிருக்காங்க. ஒன்ஸ் அவங்க ட்ரஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப லாயலாக இருக்காங்க அப்படின்றது ஐ திங்க் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. லாயலாக இருந்தால் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதாவது லைஃப்பில் யாராவது ஒருத்தரை நம்பி அவங்க கூட இருந்து ஓகே இவங்க வந்து எனக்கு எல்லாமே செய்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட லாயலாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஈவன் ஜெயலலிதா அவர்கள் லைஃப்லேயே எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்ற ஒருத்தங்க வந்து பேக்கப் பண்ணனா அவங்களோட லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். பட் அவங்க பேக்கப் பண்ணதுக்கான ரீசன் 2 பேருக்கும் அவங்கவுங்க மேலே இருந்த அந்த ட்ரஸ்ட்டு, அஃப்கோர்ஸ் அந்த இன்டெலிஜென்ஸை நம்பினது. பட் அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல, ஸோ இவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல, அந்த ட்ரஸ்ட்டு அந்த லாயல்ட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸை வெளியே கொண்டு வரும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கண்டிப்பாக லாயலாக இருக்கணும். யாரையாவது ட்ரஸ்ட் பண்ணி அவங்க கூட நம்ம இருந்து தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஈவன் ஜெயலலிதா அவர்களும் கிடையாது, ஈவன் ஸ்டீவ் ஜாப்ஸ்லேருந்து பில்கேட்ஸ்லேருந்து எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்போதே அந்த ட்ரஸ்ட்டு வந்து இருந்திருக்கு. ஸோ ட்ரஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அஃப்கோர்ஸ் நம்ம யாரை நம்புகிறோன்றதும் இம்பார்ட்டண்ட். பட் நம்ம ஒருத்தரை ரொம்ப பிடிக்குது அப்படின்னா லாயலாக அவங்கக்கிட்ட இருக்கிறது அப்படின்றது தான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா நம்ம இவங்ககிட்டேருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. 8வது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அவங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அக்செப்டன்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதாவது அவங்க வந்து அவங்களோட ஹோல் லைஃபே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க அம்மா லவ்க்காக ரொம்ப ஏங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்கூலிங் வந்து பெங்களூர்லேருந்து சென்னை வந்து அங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அம்மாவோட சாய்ஸஸ் படி நடிக்க வந்திருக்காங்க. திரும்ப நடிப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து ஹைதராபாத் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப தமிழ்நாடு வந்து அரசியலில் திரும்ப ஒரு சிஎம்மாக. இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் அவங்க முக்கியமாக நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அக்செப்டன்ஸ் தான். லைஃப் வந்து உங்களுக்கு நிறையா சாய்ஸஸ் கொடுக்கும்போது அந்த சாய்ஸஸை வந்து எனக்கு வேண்டாம்னு சொல்கிறத விட அதை அக்செப்ட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது தான் நீங்கள் அந்த ரியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை ஃபீல் பண்ண முடியும். தட் இஸ் வாட் த லைஃப் இஸ் ஆல் அபவுட் அப்படின்றது நம்ம வந்து ஜெயலலிதா அவர்கள் லைஃப்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் நம்ம அவங்க லைஃப்லேருந்து கற்றுக்க முடியுது. 9வது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ். அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அவர்கள் சிஎம் அப்படின்னா நிறையா பேர் வந்து சொல்கிறது வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் பற்றி நிறையா பேர் புகழ்வாங்க. அவங்களுடைய பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து மாநில உரிமைகளை விட்டு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் 2016 அவங்க சிஎம்மாக திரும்ப வரும்போது கூட ஒரு பெரிய ரோட் மேப் வச்சுருந்தாங்க. ஒரு விஷயம் இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில். அவங்க இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கேபினெட் வந்து அடிக்கடி ஷஃபுல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஐ திங்க் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருக்கணும். பீப்புள் மேனேஜ்மெண்ட் நல்லா தெரியணும். ஐ திங்க் அது வந்து அவங்களுக்கு ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறது அவங்க த்ரூ அவுட் பொலிட்டிக்கல் கேரியரில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த போலீஸ் வந்து எப்போவுமே அவங்க கீழே வச்சு அந்த ஸ்டேட்டே வந்து அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுருப்பாங்க. நிறைய பேர் வந்து அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் போச்சுன்னா பயப்படுவாங்க. ஏன்னா வந்து அவங்க டிசிஷன் வந்து அப்படியே வலதுலலாம் எடுக்க மாட்டாங்க, டக்குன்னு கரெக்டாக எடுத்துருவாங்க. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து ஐ திங்க் நீங்கள் ஒரு இடத்துல க்ரோ ஆகணும்னா அதை வந்து நீங்கள் அவங்ககிட்ட இருந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்களோட டிசிஷன் எல்லாமே கரெக்டாக எடுத்துருவாங்க, டிசிஷனை டிலே பண்ண மாட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா
அவங்க வந்து எந்த வார்த்தை சொல்கிறாங்களோ அதில் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக நம்ம லேர்ன் பண்ணணும். 10வது வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொல்கிறது அவங்களுடைய பிரேவ்னஸ், ஒரு பிரேவான லீடர்ஷிப் குவாலிட்டி. ஐ திங்க் அவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம் நமக்கும் தெரியும். அவங்க வந்து ஒரு செல்ஃப் மேட் லீடர் தான். அவங்களுக்கு வந்து கோல்டு இதில் வந்து ஸ்பூனில் எதுவுமே கொடுக்கல. அஃப்கோர்ஸ் ஒருத்தர் அவங்க லைஃப்பில் இருந்தது கூட அவங்களுக்குமே ஒரு தேவை இருந்துச்சு. பட் இவங்க வந்து க்ரோ ஆனதுக்கான மெயின் ரீசன் வந்து அவங்களுடைய பிரேவ் அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியுது. எதுனாலும் எதிர்த்து ஓகே என்ன தான் நடக்குது பார்த்துடலாம் அப்படின்ற அந்த பிரேவ்னஸ் இருக்குது பார்த்திங்களா. ஐ திங்க் அது வந்து நம்ம லைஃப்பில் கற்றுக்கணும். எவ்வளோ தூரம் உங்களை அடித்தாலும் நான் எழுந்து நிற்பேன் அப்படின்னு அவங்க சொல்லி ஒவ்வொரு டைமும் எழுந்து நின்றுருக்காங்க. எல்லா டைம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அவ்வளோ அடித்து கூட எழுந்து நின்றனால்தான் அவங்க வந்து ஒரு பெரிய லீடராக இருந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப முக்கியம் பிரேவ். ஸோ நீங்கள் லைஃப்பில் டெசிஷன் எடுக்கும்போது பிரேவாக ஒரு டெசிஷன் எடுக்கணும். அப்போ எப்போல்லாம் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருதோ அப்போல்லாம் ஓகே ஜெயலலிதா அவர்கள் வந்து இவ்வளோ பிரேவாக லைஃப்பில் டெசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றது. அண்ட் அவங்க வந்து பெருசாக ரிக்ரெட்லாம் பண்ண மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எல்லா டெசிஷன்லையுமே அவங்க வந்து ஓகே நான் இது தான் அப்படின்ற ஒரு 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 பிரேவான லீடர் அவங்க. ஸோ ஐ திங்க் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம எல்லாருமே கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லேடி வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாதோ எல்லா ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி கூட எந்த ஒரு இடத்துலையும் தன்னை ஒரு விக்டிமாக அவங்க ப்ளே பண்ணி ஒரு சிம்பத்தைஸாக தன்னை வந்து காட்டிக்கவே இல்லை. எல்லா இடத்துலையுமே போல்டாக அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாருமே நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஏன் எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தன்னை விக்டிமாக ஒரு சொசைட்டியில் காட்டிக்கிறதுக்கு பதில் அந்த ப்ராப்ளமை எதிர்த்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். ஐ திங்க் இன்றைக்கி நிறையா பேர் வந்து இந்த உமன் எம்பவர்மெண்ட் பற்றிலாம் பேசுகிறோம். பட் உண்மையிலே உமன் எம்பவர்மெண்ட்னால் அது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான அவ்வளோ பிரேவான ஒரு அயன் லேடி அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே எதிர்த்து நான் வந்து ஜெயிப்பேன் அப்படின்னு அவ்வளோ ஃபோக்கஸ்டாக அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்காக அவங்களுடைய இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணி அண்ட் செல்ஃப் மேடாக யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் பெருசாக இருந்த ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பாக நிறையா உமனுக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்திலே நிறைய உமனுக்கு வந்து அவங்க ஒரு இன்ஸ்பைரிங், அவங்க ஹோல் லைஃப்புமே ஒரு இன்ஸ்பைரிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ ஹர்டில்ஸ் வந்தாலுமே அதை வந்து தாண்டி எவ்வளோ தடவை கீழே விழுந்தாலுமே எழுந்து நிற்கிறது அப்படின்றது அந்த எம்பவரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ண வரேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.